வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் புத்தாண்டு பற்றியும், தமிழ் மாதங்கள் எப்படி தோன்றியது என்ற விவரத்தை பற்றியும், கனி காணுதல் என்றால் என்ன? அப்படி கனி காணுதல் நிகழ்வினை நாம் செய்தால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? தமிழ் புத்தாண்டில் பூஜை செய்யும் நேரம் இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருகிறது. தமிழ் மாதங்கள் தோன்றிய வரலாற்றை பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் என்னென்ன? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய இந்த 12 மாதங்கள் தான் தமிழ் மாதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 12 மாதங்கள் எப்படி தோன்றியது? 2 வகையான மாதங்களை குறிக்கும் வகை இருந்தது. ஒன்று பூமிக்கு சார்பாக சூரியனின் இயக்கத்தை வைத்தும், மற்றொன்று பூமிக்கு சார்பாக சந்திரனின் இயக்கத்தை வைத்தும் மாதங்கள் பிரிக்கப்பட்டன. சூரியனின் இயக்கத்தை வைத்து பிரிக்கும் மாதம் தமிழ் மாதங்கள். சூரிய மாதங்கள் தமிழ் மாதங்கள் தான். அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள மாதங்களை நம்ம சூரிய மாதங்கள்னு சொல்றோம். அதே மாதிரி ஆங்கில மாதங்கள் இருக்கு இல்லையா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய இந்த 12 மாதங்களை சந்திர மாதங்கள் சொல்லி அழைக்கிறோம். பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சந்திர மாதமான ஆங்கில மாதங்களைத்தான் நம்ம பயன்படுத்தி வருகிறோம். அண்டை மாநிலமான கேரளாவிலலாம் தமிழ் மாதங்களை தான் அவங்க பயன்படுத்தி வர்றாங்க. இந்த தமிழ் மாதங்கள் சூரிய மாதம் சொன்னோம் இல்லையா? இதை எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா, பூமியிலிருந்து பார்க்கும்போது பூமியை சுற்றி வருவது போல தோன்றும். சூரியன் பூமியை சுற்றி வருவது போல தோன்றும். அப்படி சூரியன் ஒரு முறை சுற்றி வர ஆகும் காலம் 12 மாதங்கள், அதாவது 1 ஆண்டுகள் ஆகும். இந்த சுற்றுவட்ட பாதையை 12 பாகங்களாக பிரித்து வைத்துள்ளனர். அந்த 12 பாகங்களை நம்ம ராசிகள் என்று அழைக்கின்றோம். சூரியன் ஒரு முழு சுற்றின் போது மேச ராசியில் ஆரம்பிச்சு மீன ராசி வரை 12 சூரிய மாதங்கள் வழியாகத்தான் அது பயணம் செய்கிறது. ஒவ்வொரு மாசத்துல என்ட்ரி ஆச்சுன்னா அது ஒவ்வொரு மாசத்தை குறிக்கும். மேச ராசியில வந்துச்சுன்னா தான் சித்திரை மாதம். அதுக்கு ரிஷப ராசிக்கு, அதாவது இடபம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, வந்துச்சுன்னா வைகாசி மாதம். இப்படி 12 ராசிகளுக்கும் 12 மாதங்களை குறிப்பிட்டு நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். கேரளாவில் 12 ராசிகளையே அந்த 12 மாதங்களாக கணக்கிடுகிறார்கள். அதாவது மேசம்னா மேடம் சொல்றோம், மேடம், இடபம், மிதுனம் சொல்லி இந்த 12 ராசிகளையேவோ அவங்க 12 மாதங்களாக வகுத்து அதையே பின்பற்றி வருகிறார்கள். இப்படித்தான் தமிழ் மாதங்கள் தோன்றியது. தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் சூரியனின் ராசி மாற்றத்தின் காரணமாகத்தான் நிகழ்கின்றன என்பதை தெளிவாக பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி சூரியன் மேசராசிக்கு வர்றதைத்தான் முதலாவது மாதமான சித்திரை மாதம், அதாவது புது வருடம் பிறப்பு, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த 2024 வருவது குரோதி வருடம். தமிழ் புத்தாண்டு எப்பவுமே ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வருடம் சற்று முன்பாக ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இரவு 8:24 குரோதி வருடம் பிறக்கின்றது. ஒவ்வொரு புத்தாண்டு அன்றும், அதாவது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு நல்ல காலமாகவே அமைய வேண்டும், நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டி தமிழ் புத்தாண்டை ஆரம்பிக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டை எப்படி ஆரம்பிப்பது? ஒவ்வொரு புத்தாண்டு அன்றும் முதல் வேலையாக நாம் செய்ய வேண்டியது கனி காணுதல். இதை நம் முன்னோர்கள் பாரம்பரியமாகவே கடைபிடித்து வர்றாங்க. இப்போ நம்மளும் அதையே தான் செஞ்சுக்கிட்டும் வர்றோம். இந்த கனி காணுதல் என்றால் என்ன? இதை செய்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும்? எல்லாரும் விரும்புவது என்ன? இந்த வருடம் முழுவதும் நிம்மதியாகவும் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் தான் ஆரம்பிப்போம். அப்போ நம்ம எழுந்த உடனே முதல் வேலையாக நல்ல பொருட்களை, மங்கள பொருட்களை பார்த்தா அந்த வருடமும் நம்மளுக்கு மங்களகரமாகவே அமையும் என்பதால் தான் நம்ம கனி காணுதல் என்றும் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த கனி காணுதல் அப்படின்னா
இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து அவ்வளவா தெரியாம இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ. இத பார்த்து நீங்களும் இத ஃபாலோ பண்ணுங்க. இத கனி காணுதல் இந்த நிகழ்வை நம்ம நடத்தினோம்னா, நம்மளுக்கு அந்த வருடம் முழுவதும் சுப நிகழ்வாகவே அமையும். நம்மளுக்கு நல்ல மாதமாகவும், இந்த வருடம் வந்து நம்மளுக்கு நல்ல வருடமாகவும், நல்ல செயல்களை நடக்கும் வருடமாக அமையும் என்பதற்காகத்தான் இந்த கனி காணுதல் நிகழ்வை வந்து நடத்துறோம். புத்தாண்டின் முதல் நாளில் கடைபிடிக்கப்படும் கனி காணுதல் நிகழ்வை சித்திரக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புத்தாண்டின் அதிகாலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கனி காணுதல் இதைத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இதை வந்து முன்னாடி நாளே நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அப்படின்னா காலையில நம்ம எழுந்த உடனே வந்து கனிகள், பணம், நகைகள் போன்றவற்றை கண்ணாடியில் பார்க்கும் ஒரு சாஸ்திரத்தான் சித்திர கனின்னு சொல்றோம். இத காணும்போது வந்து அந்த புத்தாண்டு மிகவும் இனிமையாகவும் செழிப்பான ஆண்டாகவும் இருக்கும். இந்த கனி காணுதல் தட்டுல வந்து நம்ம என்னென்ன வைக்க வேண்டும், இதை வந்து முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதை என்னென்ன இருக்கணும்ன்றத பார்க்கலாம். புத்தாண்டின் முதல் நாளே வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா, பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து, சாமி படத்துங்கள்லாம் சுத்தம் செய்து பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். விளக்கு எல்லாத்தையுமே, பூஜை பொருள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு தாம்பழத்தட்டு, எந்த தட்டு உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த தட்டை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த தட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடியை வச்சிடணும். கண்ணாடி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அதை நல்லா தொடச்சிட்டு நல்லா கிளியராக இருக்கணும். அதில் வந்து அந்த இமேஜ் வந்து அந்த படம் வந்து கிளியராக தெரியணும். நம்ம தட்டில் வச்சுருக்க பொருளெல்லாம் அந்த கண்ணாடியில் வந்து நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா கண்ணாடியை தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதன் ஓரங்களில் மஞ்சள், குங்குமம்லாம் அதுலேயும் வச்சுக்கணும். சாமி படத்துக்கெல்லாம் எப்படி பொட்டு வைப்போமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வச்சுக்கணும். அப்புறம் வந்து அதை வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம முக்கியமாக வைக்க வேண்டியதுன்னா முக்கணிகள் வைக்கணும். முக்கணிகள்னா மா, பலா, வாழை. இது கிடைச்சதுன்னா இந்த முக்கணிகளையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ சீசனில் மாம்பழம் கிடைக்குது, வாழைப்பழம் எப்பயுமே இருக்கும், அந்த ரெண்டையாவது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பழம் கிடைக்குதோ அந்த பழங்களை நம்ம அதில் வச்சுக்கலாம். ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை எல்லாம் எது எது கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சுக்கலாம். முக்கியமாக அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் நம்ம கண்டிப்பாக வைக்க வேண்டும். இந்த பழங்கள்லாம் ஒற்றைப்படையில் இருக்கணும். 3, 5, 7 நம்மளுக்கு எது வந்து வாங்க முடியுமோ அத்தனை பழங்களை வாங்கி நம்ம தட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் வந்து அரிசி, துவரம்பருப்பு, சர்க்கரை, கல் உப்பு இதையும் அந்த குட்டி குட்டி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாலே போதும். அதுக்கப்புறம் முக்கியமானது வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கிழங்கு, அப்புறம் வளையல் ஆகியவற்றை, கண்ணாடி வளையல் இல்லை தங்க வளையல் எது உங்ககிட்ட இருக்கோ அந்த வளையலையும் நம்ம தட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க நாணயங்கள், அது வெள்ளி நாணயமாகவும் இருக்கலாம், தங்க நாணயமாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வந்து இப்போ பயன்படுத்துகின்ற இந்த ₹1, ₹2, ₹5 காயினாகவும் இருக்கலாம். எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வந்து அந்த ஒரு கிண்ணத்தில் போட்டு அதையும் நம்ம வச்சுக்கணும். அப்புறம் ரூபா நோட்டுகள், ரூபா நோட்டு எவ்வளோ இருக்குதோ, ஒரு ₹1 ஒரு நோட்டாக இருக்கலாம், ₹50 நோட்டு, ₹100 நோட்டு, ₹500 நோட்டு, எத்தனை நோட்டு உங்ககிட்ட இருக்கோ அத்தனை நோட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மிடம் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், என்னென்ன நகைகள் யார் யாரிடம் எவ்வளவு இருக்கோ அதையும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக அன்னபூரணி சிலை நம்ம வச்சுருப்போம் இல்லையா, குட்டியாக அன்னபூரணி அப்படி சிலை இருந்துச்சுனாலும் நம்ம வைக்கிற அந்த அரிசி கிண்ணத்தில் அதுக்கு மேலே அன்னபூரணி சிலையையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரிசியை மட்டும் வச்சு நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன பித்தளை சொம்பு இல்லை செம்பில் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு செம்பில், சில்வர் இல்லாமல் வேற ஒரு செம்பில் வச்சு கொஞ்சம் தண்ணியும் அதில் நிரப்பி வச்சுக்கணும். அதில் பூவையும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டணும். இவ்வளோதான் அந்த தட்டில் நம்ம வைக்க வேண்டிய பொருள். சிலர் வந்து கலசமும் வைப்பாங்க. அதாவது ஒரு செம்பில் வந்து தண்ணி எடுத்து மாவில சுற்றி வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு கலசமாகவும் வச்சு பயன்படுத்துவாங்க. சின்ன ஒரு செம்பில் வந்து தண்ணி எடுத்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் பூ இல்லை பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த பொருட்கள் எல்லாம் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரியும் வச்சுக்கணும். எங்கே தூங்குறோமோ அந்த ரூமில் போய் நம்ம இதை வச்சுக்கணும். வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே இந்த தட்டை தான், நம்ம தாம்பாள தட்டை தான், அதைத்தான் பார்க்கணும். அந்த கண்ணாடியில் எல்லா பொருளும் தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே வந்து நம்ம இந்த கனி காணுதல் நிகழ்வை செய்ய வேண்டும். இதைத்தான்
சித்திரை கனின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் புத்தாண்டு அன்று பூஜை செய்யும் நேரம். நம்மளுக்கு வீட்டில் செல்வம் சேர சகல ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம எந்த டைமிங்கில் பூஜை செய்யணும்னா, பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க காலையில் 7:30 to 8:30 வந்து நல்ல நேரம். அதுலேயும் உங்களால் முடியலைன்னா 10:30 to 11:30 இந்த டைமிங்கில் வந்து காலையில் நம்ம கண்டிப்பாக பூஜை செய்து முடிக்க வேண்டும். அதுக்கப்புறமா மதியம் வந்து படையல் போட்டு பூஜை செய்கிறதுக்கான நேரம் வந்து மதியம் 1:30 to 2:30. சாயங்காலம் வந்து 6 மணிக்கு மேலே பூஜை செய்யலாம். ஏன்னா 4:30 to 6 வந்து அன்னைக்கு ராகு காலம். அதனால 6 மணிக்கு மேலே வந்து நம்ம சாயங்காலம் பூஜை செய்யலாம். காலை கடன்கள் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாமி ரூமுக்கு வந்து இந்த தட்டையே வந்து நம்ம சாமி ரூமில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்மளால் அன்னைக்கு என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ பிரசாதமும் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி முடியலைன்னா சும்மா ஒரு டம்ளரில் பாலை மட்டுமாவது காய்ச்சி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த தட்டில் உள்ள பொருட்களை எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து நம்ம பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் ஆரத்தி காண்பிச்சு பூஜையை முடிக்க வேண்டும். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு காலையில் என்ன செய்வாங்கன்னா, கிராமப்புறங்களில் வந்து பச்சை நெல் சோறாக்குவாங்க. பச்சை நெல் சோறாக்கி பிதுக்கு மொச்சப்பயிர் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது காஞ்ச மொச்சையை வந்து நாளே ஊற வச்சிருவாங்க. அதாவது இந்த டைமிங்கில் நம்மளுக்கு பச்சை மொச்சப்பயிர் கிடைக்காதுன்றதுனால, மொச்சக்காய் எதுவும் கிடைக்காது இல்லையா, அதனால காஞ்சி போன மொச்சப்பயிரை நாளே ஊற வச்சு அந்த மேலே உள்ள தோலெல்லாம் பிதுக்கி எடுத்துட்டு அதில் குழம்பு வச்சு அன்னைக்கு சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் இன்னும் பின்பற்றிக்கிட்டு வராங்க. அப்புறமா மதியம் வந்து எல்லா காய்களையும் சமைப்பாங்க. முக்கியமாக பூசணிக்காய் இருக்கும், வாழைக்காய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வச்சு அவங்க சமைப்பாங்க. அன்னைக்கு சமைச்சு மத்தியானம் படையல் போட்டு எல்லாரும் சாப்பிடணும். வந்து முக்கியமாக இன்னொன்று என்ன வைக்கணும்னா, வேப்பம்பூ அன்னைக்கு சேர்த்துக்கணும். அதாவது அறுசுவையும் நம்ம அன்னைக்கு சமைச்சு சாப்பிடணும். அதில் வந்து வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடி செஞ்சும் அன்னைக்கு சாப்பிட்றது வழக்கத்தில் உள்ளது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்போ கோவிலுக்கு போக முடியுமோ காலையில் போக முடிஞ்சால் காலையில் போயிட்டு வரலாம். இல்லை சாயங்காலம் போக முடிஞ்சால் சாயங்காலம் போய் சாமியும் கும்பிட்டு இந்த புது வருடத்தை நம்ம துவங்கலாம். இந்த புத்தாண்டில் வந்து முதல் வேளையாக இந்த கனிக்காணுதல் நிகழ்வை செய்து தமிழ் புத்தாண்டை சிறப்பாக நம்ம தொடங்கி இந்த வருடம் முழுவதும் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாகவும் வளமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த கனி காணுதல் நிகழ்வை ஏன் செய்கிறோன்னா, இது எல்லாத்தையும் இந்த பழங்கள், நகைகள், காசுகள், இந்த மங்கள பொருட்களை நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பார்க்கறதுனால அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு வந்து ஒரு மங்களகரமான வருடமாகவே அமையும். இதற்காகத்தான் இந்த கனி காணுதல் நிகழ்வை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வழக்கமாக பின்பற்றி வராங்க. அதையே நம்மளும் செய்து நம்ம வாழ்விலும் ஆண்டு சிறப்பான வருடமாக அமைந்து நாமும் நலமுடனும் வளமுடனும் சகல சௌபாக்கியத்துடனும் வாழ்வோம். கனி காணுதல் சித்திரை கனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாகவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வேணால் இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும், எப்படி இருக்கும் இந்த குரோதி வருடன்றதையும் பாருங்கள்.